வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்க வாழ்க்கையில் இருக்கிற, உங்க காரியத்தில் இருக்கிற எல்லா கோணல்களையும் அவர் செவ்வையாய் மாற்றி கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாக செல்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் உடைக்கப்பட வேண்டுமானால், வழிகள் திறக்க வேண்டுமானால், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க வேண்டுமானால், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு முன்பாக எந்த காரியத்தை நாம் வைத்திருக்கிறோம்? மனிதரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? அல்லது பணத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? அல்லது படிப்பை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனம் குழம்பி போய் இருக்கலாம். சகலவித போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே தடை தடை தடை, ஏன் இந்த தடை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக போவதற்கு இடம் கொடுங்கள். அவரை சார்ந்திருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் தடைகளை உடைப்பார், வழிகளை திறப்பார், உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது எது கோணலா இருக்குதோ, எது எது தடையா இருக்குதோ, எது எது செவ்வை பண்ணப்படாத சூழ்நிலை இருக்குதோ, எது பிரச்சனையை கொடுக்கிறதோ, எது வேதனையை கொடுக்கிறதோ, எது மனமடிவாக்குகிறதோ, எது வழியை திறக்க முடியாதபடி அடைத்து கொண்டிருக்கிறதோ, அவைகளெல்லாம் உடைத்து போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.